இன்றைக்கும் சுதந்திரிப்பதற்கு வேண்டிய ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தையை தான் தரப்போகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். ஆமேன். ஒவ்வொருவரும் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்ம வாசிக்க வேண்டிய, தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிறோம் என்னாகமம் 13:30. ஒவ்வொரு நாள் அந்த வசனத்தை கிளைம் பண்ணிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு நாள் அந்த வசனத்தை உச்சரிச்சுக்கிட்டே வரோம். என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஆமென். இதைத்தான் தினந்தோறும் நான் உங்களோடு சொல்லிக்கொண்டே வருகிறேன். உடனே போய் சுதந்திரித்துக் கொள்வோம், எளிதில் ஜெயிக்கலாம். இதை ஒவ்வொரு நாளும் உங்களை அறிக்கை பண்ண சொல்லுவோம். உடனே சுதந்திரிப்போம், எளிதில் ஜெயிக்கலாம். ஆமென். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது வைங்க, நீங்கள் சொல்லணும், இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறேன், நாங்கள் ஜெயிப்போம். ஆமென். சத்துருவுக்கு எங்கள் வீட்டில் இடம் கிடையாது, சத்துருவை ஜெயிக்க முடியாது என்று நீங்கள் சொல்லிக்கிட்டே மனுஷன்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. தேவனுக்கும் நீங்களும் யாக்கோபு இரவெல்லாம் போராடினார். பாருங்கள், ஜபனா சாதாரண விளையாட்டு இல்லை. நிறைய கிறிஸ்தவங்க ஜபனா ஒரு நிமிஷம் ஜெபிக்கணும், கூடி ஜெபிச்சிட்டா, இன்றைக்கி பாஸ்டர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி பாஸ்டர் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வாட்சே பார்த்துக்கிட்டு இருக்க நிறையா பாரம்பரிய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அதனால தான் இன்னும் எழுப்புதல் வரமாட்டேங்குது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களே செல்ஃபோனை எடுத்து இன்றைக்கி காலையிலேருந்து இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் எத்தனை கால் பேசியிருக்கிறேன். ஒன்று, ஒவ்வொரு அந்த கால் லாகில் போய் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு காலுக்கும் எவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எத்தனை நிமிஷம் பேசினேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விளையாட்டு காரியம் கிடையாது. ஒரு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த கடைசி காலத்தில் சில காரியங்களுக்காக நம்ம கொஞ்சம் போராட வேண்டியது அவசியம். ஆமென். தைரியமாய் போராட வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தினால யூதாவின் புத்தகத்தில் வாசிக்கிறேன்ல, நோகாமல் ஆசீர்வாதத்தை பெறணுன்னு தான் நிறைய பேருக்கு ஆசை. அதுக்கு ஏற்ற மாதிரி இயேசு உனக்கு எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, நீ டேக் இட் ஈஸி, எடுத்துக்கோன்னு பிரசங்கம் பண்ணுறது ஈஸி இல்லையா? அப்படி பிரசங்கம் பண்ணுற ஆளுங்க தான் ரொம்ப வேறு மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் கேட்குறவன் என்னமோ அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை அலசி ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் அதிகமாக பாரப்படுத்துகிறார் எங்களை. அதாவது அக்கார்டிங் டு தி கவர்மெண்ட்டுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 6 தான் கிறிஸ்தவ மார்க்கம் இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரையில். தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஊழியக்காரங்க, எங்கே பார்த்தாலும் சபைகள், எங்கே பார்த்தாலும் ஒர்ஷிப் லீடர்ஸு, எங்கே பார்த்தாலும் பாட்டு, ஒரே யூடியூப்பை திறந்தா புது ஆட்கள் என்று சொல்லலாம். ஆனால் சொன்னவனுக்கு தான் சொல்கிறோம், அதுதான் முக்கியமாக இருக்குது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு 7% கூட தாண்டலை, 7 கூட இல்லை. அந்த அளவில் இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பை சுமந்து செல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் ஆட்கள் வேணும். அப்படி நேற்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். அப்போ இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அதை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் போராடி, கொஞ்சம் உங்கள் ஜபத்தை மாற்றணும். அழ வேண்டியதுக்கு அழணும், சரியா? திறப்பில் ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிங்க, சரியா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணணும். ஆனால் உங்கள் குடும்பத்தில் சத்துரு போராடுறானா, ஐயோ முடியல, அப்படி இல்லை. இயேசுவின் நாமத்தினால என் வீட்டுக்குள்ளே சத்துருக்கு இடம் இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டியை கையில் எடுத்து ஜெபிக்கணும். சில நேரத்தில் சொல்லும்போது உங்களை ஏதோ நான் குறை சொல்கிறேன், குற்றம் சாட்டுறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தான் எங்களுக்கு சந்தோஷம். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் போராட்ட ஜபத்தை கொஞ்சம் கையில் எடுக்கணும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனை வசனம் போராடி ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்களேன், நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பரிசுத்த ஆவியானவர் நினைவுபடுத்துகிறதுனால அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து நம்ம ஜெபிக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அருமையான அந்த வசனத்தை ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறதுனால இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க
விரும்புகிறேன். பிரைஸ் காட். ஆமேன். இயேசுவின் நாமத்தினால 15ஆம் அதிகாரம் 31 சொல்லுகிறது, யூதாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கும்படி நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கும்படிக்கு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் போராடி ஜெபிச்சா லைஃபே போராட்டமாக இருக்காது. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆமேன். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுங்க, சரியா? எவ்வளோ ஜெபம் பண்ணையா, எத்தனை வாரம் உபவாச ஜெபம் நீங்கள் நடத்துகிறீங்க. நானும் ஜெபம் பண்ணி ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டேன். சாட்சிகள்லாம் வாசிக்கும்போது கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் என் வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் வரலையே. ஐயா, நீங்கள் நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்குன்னு ஒரு வேலை வைத்திருப்பார் ஆண்டவர். உங்களுக்காக ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த நேரம் வர வரைக்கும் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபத்தை விட்டுட்டீங்கன்னா சாத்தான் தன்னுடைய வலிமையை அதிகரிக்க பண்ணுவான். மோசே பைபிளில் யாத்திராகமும் 17ஆம் அதிகாரத்தில் தன் கைகளை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்திருந்தார் இல்லையா? கைகளை பரலோகத்துக்கு ஏறெடுத்திருக்கும்போது அங்கே யுத்த காலத்தில் அமிலேக்கரை யோசுவா வென்றான், ஜெயித்தான், அப்படி தான் சொல்லியிருக்கு. அப்புறம் அவருக்கு டயர்டாக போய் அப்படியே கையை கீழே விழுந்தது. தளர்ந்து போன உடனே அங்கே அமிலேக்கர் ஜெயிக்கிறான். திரும்ப கையை உயர்த்துகிறார், யோசுவா ஜெயிக்கிறான். திரும்ப கையை கீழே தாழ்ந்து போகுது, அமிலேக்கன் ஜெயிக்கிறான். இப்படி விழுவதும் எழும்புவதுமாகவே இருந்த போது தான் ஊரும் ஆரோனும் சேர்ந்து மோசையின் கையை உயர்த்தி பிடிக்கிறாங்க. பர்மனண்டா கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நிரந்தரமாய் அங்கே ஒரு சங்காரம் நடக்குது. அங்கே அமிலேக்கர் ஓட விரட்டப்படுகிறார்கள் என்று அந்த 17ஆம் அதிகாரம் 8 முதல் நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த அமிலேக்கர் யுத்தம் பண்ணுகிற சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதை எதை காண்பிக்கிறது? நீங்கள் ஜெபத்தில் சோர்ந்து போய் தளர்ந்து கை கீழே விழுறது, தளர்ந்து போகிறது. அப்போது பெர்மனண்ட்டாக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும்னா ஒருவரோடு ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர். அதான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது. இப்போ ஏன் நான் உங்களுக்காக ஜெபிக்கணும், நீங்கள் ஏன் எங்களுக்காக ஜெபிக்கணும்? அப்புறம் பிரதர், நான் எதுக்கு உங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படி நீங்கள் கேட்க மாட்டீங்க இல்லையா? ஒருவரோடு ஒருவர். அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார், நீங்கள் செய்யும் ஜெபங்களில் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் போராடுங்கிறார். போராட்டம் என்பது அது நல்ல போராட்டம். அதில் நீங்கள் அது புரிஞ்சுக்கிடுங்க. போராட்டம்னா எங்கே எப்போ பார்த்தாலும் போராட்டமாக இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலங்களில் சத்துரு தனக்கு கொஞ்ச நாட்கள் உண்டு என்று அறிந்து தான் சபைகளையும் விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களை கேவலப்படுத்தவும் அல்லது குடும்பங்களை சஞ்சலப்படுத்தவும் இன்னைக்கு பயங்கரமாக கிரியை செய்கிறான். அதனால் நீங்கள் சோர்ந்து போய் படுத்துறாதீங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமேன். உங்கள் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரி, அப்போ இன்னைக்கு நம்ம இந்த சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களில் நம்ம என்னென்னா, நான் நேற்று உங்களோடு கூட பேசினேன், நகோமியை குறித்து பேசினேன். நகோமியை எழுந்துரு, அப்படி நகோமி எழும்பிட்டா. ஏன் எழும்பிட்டான்னா, பெத்லகேமிலிருந்து ஒரு செய்தி வருது. ஆமாம், தேவன் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் அருளினார். ஞாபகம் இருக்கா நேற்று பேசினது? உடனே அந்த செய்தி வந்த உடனே அவளுக்குள்ள ஒரு ரிவைவல் வந்துருச்சு. தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார் அப்படின்னோடனே ஒரு எழுப்புதல் வந்த உடனே நகோமி இனிமே நமக்கு மோவாப் வேண்டாம், அந்த மோவாப்பியரே வேணாம், மோவாப்பும் வேணான்னு அவள் எழும்பி பெத்லகேமுக்கு வந்ததுனால தான் நகோமியினுடைய மருமகள் அந்த ரூத்தின் சந்ததியில் கர்த்தருடைய பிள்ளைகளை தாவீதின் தகப்பனார் தோன்றினார், தாவீது தோன்றினார், தாவீதின் சந்ததியில் இயேசு ராஜா தோன்றினார். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போது ஒரு நகோமியுடைய எழுப்புதல் எவ்வளோ பெரிய ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்தினது, இன்று வரைக்கும் பேசப்படுகிறது என்று நேற்று நான் பேசினேன்.
இன்னைக்கு நம்ம வாசிக்க வேண்டிய வசனம், கர்த்தருடைய பிள்ளைகளை, சகரியா 2ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் மட்டும் பேசிட்டு நான் ஜெபத்துக்குள்ளே இன்னைக்கு நம்ம போயிடுவோம். ஓகே, ஜெபம் பண்ணலாம். 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, பாபிலோன் குமாரத்தின் நடுவிலே குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், உன்னை விடுவித்துக்கொள்ளு. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிறகு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார், ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். உங்களை சத்துரு இன்னைக்கு தொட்டிருக்கிறானா? உங்களை சத்துரு உங்கள் பிள்ளைகளை தொட்டிருக்கிறானா? 5 வருஷத்துக்கு முன்னால், 7 வருஷத்துக்கு முன்னால், 10 வருஷத்துக்கு முன்னாலே தொட்டுட்டானா? அது ரொம்ப காலம் கடந்து போச்சு பிரதர். இல்லை, இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆமேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே தந்துடுவார். ஆமேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் எப்போது இந்த சத்துரு இந்த மாதிரி ஒரு குழப்பத்தையும் பிரச்சனையும் உண்டாக்குகிறான்னா, அந்த வசனத்தில் 7ஆம் வசனத்தில், பாபிலோன் குமாரத்திகளின் நடுவிலே, குமாரத்திகளின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை நீ விடுவித்து கொள்ளணும். பாபிலோன் குமாரத்திகளின் நடுவிலே. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாபிலோன் என்றாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு அருவருப்புன்னு அர்த்தம், உலகம் என்ற அர்த்தம். அதாவது பாபிலோன் என்றாலே அது சிற்றின்பங்களுக்கு அடையாளம். பாபிலோன் என்றாலே வேசியின் இடம் என்ற அர்த்தம். பாபிலோன் என்றாலே ஒரு பயங்கரமான பொல்லாத பிசாசுகளின் கோட்டை என்ற அர்த்தம். ஆனால் இங்கே சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில், சகரியா, கர்த்தருடைய பிள்ளைகளை, சகரியாவுக்கு உண்டான தீர்க்க தரிசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீ உனக்கு பெயர் தான் சீயோன். சீயோன் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள், சீயோன் என்றால் தேவ ஜனம், சீயோன் என்றால் இயேசுவின் பிள்ளைகள். சரியா? அப்போ உன் பேர் சீயோனு, ஆனால் நீ குடியிருக்கிற இடம் சரியில்லை. குடியிருக்கிற இடம்னா இப்போ உன் வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயும் போயிடாதீங்க. ராபின்சன் பிரதர் சொல்லிட்டாரு, நீ குடியிருக்கிற சரியில்லைப்பா, ஏற்கனவே நான் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார், இன்றைக்கி கரெக்டாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பண்ணாது. நீங்கள் குடியிருக்கிற இடம் என்ன என்பது உங்கள் சரீர பிரகாரமான இடத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஆன்மீக கண்ணோட்டத்தோடு பார்க்கணும், ஆவிக்குரிய கண்ணோட்டம். அப்படின்னா என்ன? உங்கள் சிந்தையில் பாபிலோன் வந்திருக்கா? சிந்தை, மைண்டில் தண்ணி அடிக்கணும், 4 பேரை ஃபோன் போட்டு திட்டணும், உன்னை நான் 4 பேரை கேவலமாக பேசணும், அவங்கள பேக்ரவுண்டை போய் ஆராய்ச்சி பார்க்கணும். இதெல்லாம் பாபிலோனின் ஆவி, இதெல்லாம் பாபிலோனின் ஆவி. ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன், உனக்கு பேர் சீயோனா இருந்தால் நீ இருக்க வேண்டிய இடம், கர்த்தருடைய பிள்ளைகளை, எருசலேம். நீ வர வேண்டிய இடம் எருசலேம். எருசலேம் என்றால் மகாராஜாவின் நகரம், பரிசுத்தம் உள்ள நகரம். ஆனால் உனக்கு பேர் சீயோன் வச்சுக்கிட்டு, நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு, நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு, நானும் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு, நீ எங்கே குடியிருக்கிறன்னு கேட்டால் அந்த பாபிலோன் குமாரத்திகளின் நடுவில் குடியிருக்கிறாய். அப்போ ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்கப்பா, இன்னைக்கு பிரதர் பேசுகிறாங்க, எனக்காக தான் பேசுகிறாங்க, என்னை விடுதலை ஆக்குங்கப்பா அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு அதில் பதில் வச்சிருக்கிறார். நான் உன்னை விடுதலை ஆக்க மாட்டேன், நீயே உன்னை விடுதலை ஆக்கிக்கொள், உன்னை விடுவித்துக்கொள். ஆமென். கம் டு த பாயிண்ட். நீ உன்னை விடுவித்துக்கொள். டெலிவர் யுவர் செல்ஃப் ஆர் டெலிவர் தை செல்ஃப். ஆமென். உன்னை நீயே விடுதலை ஆக்கணும். ஏன்னா நீ சீயோன் என்ற ஒரு ஸ்தானத்துக்கு வந்துட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பிட்டு நீ போயிருக்கிற. சாதாரண தமிழில் சொன்னோன்னா ஒரு கர்வத்தில் போயிட்ட. சில பேருக்கு பணம் வந்தால் போதும், அவங்க நாங்கள் லார்ட் ஹஸ் பிளஸ் மீன்றானுங்க. பணம் இருந்துச்சுனாலே பிளஸ் மீன். அப்படி கிடையாது. பணம் இருக்கணும், குணம் இருக்கணும். பணம் இருக்கணும், குணம் இருக்கணும். இது 2 இல்லைன்னா அங்கே பணம் தான் சுற்றிட்டு கிடக்கும். புரியுதா உங்களுக்கு? பாரத்தோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ரிவைவல் வரணும், ஒரு எழுப்புதல் வரணும். ஆமாம், நான் பண்ணுறது தப்பு, நான் ஒரு அடிமைத்தனத்தில் கிடந்தேன்,
இந்த பாபிலோனின் அடிமைத்தனத்தில் கடந்துட்டேன். ஆமாண்டவரே, நான் என்னை விடுதலை ஆக்கணும்னா அந்த பாட்டில் தூக்கி வீசுன்னு அர்த்தம். அந்த டாஸ்மாக் கடைக்கு போகலாமா வேணாமான்னு திங்க் பண்ணாதன்னு அர்த்தம். போவாத. அந்த ஏரியாவுக்கு போனேன்னா மறுபடியும் அந்த சாபம் உன்னை தொடரும். அந்த சாபம் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால ஏன் இப்படி டஃப்பான ஒரு வார்த்தை வருதுன்னா, சீயோனுக்கு தடவி கொடுத்து பேச முடியாது. விசுவாசிகளுக்கு தடவி கொடுத்துலாம் பேச முடியாது. இயேசுவை அறியாதவனுக்கு தான் தடவி கொடுத்து பேசணும். கவலைப்படாத, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள்லாம் என்கிட்ட வாங்கப்பா, நான் உங்களுக்கு விடுதலை தருவேன், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவங்க சீயோன் கிடையாது, அவங்க ஆண்டவர் அறியாத ஜனம். நீ தான் சீயோன் வச்சிருக்கிய பேர். ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஐ எம் born again கிறிஸ்டியன், ஐ எம் பிலாங்ஸ் டு திஸ் சர்ச் தட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. இந்த சபையில் மூப்பராக இருக்கிறேன், எல்டராக இருக்கிறேன், அதில் இருக்கிறேன், கமிட்டியில் இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்க சொல்லிட்டு இருக்கிற சீயோனே, நீ என்ன லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு ஆண்டவர் கேட்குறாரு. உன் தனிப்பட்ட வாழ்க்கை எங்கே இருக்கு அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ இந்த வசனத்தை பாருங்க, பாபிலோன் குமாரத்தின் நடுவில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை நீ விடுவிக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நீயே உன்னை விடுதலை ஆக்கிக்கோப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வரமாட்டேன், நான் உன்னை விடுதலை ஆக்க மாட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்களே? இத்தனை 2.5 வருஷமாக அவங்களோடு கூட ட்ராவல் பண்ணி ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்க மாட்டார்ன்ட்டீங்களே, அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல வார்த்தையை கவனிக்கணும். நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமாய் இருந்தால், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக இருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீயே உன்னை விடுதலையாக்கி கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னால் அது முடியும்னு அர்த்தம். உங்களால் அது வெளியே வர முடியும். என்னால் முடியல, என்னால் இந்த ஸ்மோக்கிங்கை என்னால் விட முடியல, இந்த பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னால் முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் பாரத்தோடு சொல்கிறேன், உங்களால் முடியும். ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன், உங்களால் முடியும். எவ்வளோ காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசக்கூடாது, அந்த தந்திரம் உங்களுக்கு தெரியுது இல்லை? அந்த தந்திரம் யார்கிட்ட கோவப்படணும், யார்கிட்ட கோவப்படக்கூடாது, யார்கிட்ட கோவப்படாமல் பேசினா காரியம் முடியும் அப்படின்னு அது தெரியுது இல்லை? அது யார் சொல்லி கொடுக்குறா? ஆகவே இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னை விடுதலை ஆக்கிக்கொள். இந்த இளையகுமாரன் பன்றி கூட்டத்தில் போய் வேலை பார்த்துக்கிட்டு அந்த பன்றிகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த சாப்பாடாவது எனக்கு கிடைக்குமான்ட்டு கிடந்தான்ல. அவன் நான் எழும்பி தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று சொன்னான் இல்லை. அப்போ ஒருவேளை யாராவது ஒருத்தர் போய், எப்பா உங்கள் மகனை அங்கே பார்த்தேன், அந்த ஒரு பன்றி வளர்க்குற அந்த பன்றி பண்ணை அங்கே இருக்குது, அந்த பண்ணையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், நான் அதை பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் போனீங்கன்னா வந்துடுவான் அப்படின்னு தகப்பன்ட்ட சொன்னால், தகப்பன் என்ன சொல்லுவார் தெரியுமா? நோ, நாங்கள் போக முடியாது. ஆமேன். ஒரு மேன்மையான பரிசுத்த ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன், நான் பன்றி கூட்டத்துக்கு போக முடியாது. அவன் வேணா இங்கே வரட்டும், அவன் வந்தானா இந்த கதவு திறந்துருக்குது. ஆமேன். கர்த்தருக்கு அதனால தான் அவனுக்கு தெரியும். அதனால தான் நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், தகப்பன் இடத்துல அறிக்கை பண்ணுவேன். அப்படி தான் நடந்தது. சகோதரனே, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அற்புதம் நடப்பதற்கு நீ தடையாக இருந்தால், பாரத்தோடு சொல்கிறேன் சகோதரி, நீங்கள் தடையாக இருந்தால், 4 பேர் நல்ல கவுன்சிலிங் கொடுக்கும்போது அது உனக்கு வெறுப்பாக தோன்றுமானால், இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால தாழ்மையோடு ஆவில் ஏவப்பட்டு சொல்கிறேன், நீ உங்களை ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, ஆண்டவரே நன்மையான காரியத்துக்கு தானே சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக, ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக, ஆண்டவரே நாங்கள் விடுவிக்கிறோம், நாங்கள் இதிலிருந்து வெளியே வர்றோம். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஸ்மோக்கிங் என்னால் விட முடியல ஆண்டவரே. இந்த காசிப், பிறரை குற்றம் சாட்டுகிறனே, அது என்னால் விடவே முடியல ஆண்டவரே. துணிகரமாக போய் பிறருடைய காரியத்தை ஓங்கி பேசி, அவன் செஞ்சது தப்பு, இவங்க பண்ணது தப்புன்னு பிறரை கமாண்ட் பண்ணுறேன். பிறரை பயங்கரமாக இருதயம் நோகடிக்கும்படி நான் பேசுகிறேன். அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என் வாயில் வருது. ஆனால் ஒரு நாளாவது ஆண்டவரே, நான் இதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு கதறி ஒப்பு கொடுக்கலையே. ஆண்டவர் சொல்றார், விடுவித்துக்கொள். இந்த உபவாச ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தினால, ஆமென், இயேசுவின் நாமத்தினால
பாபிலோனின் கவர்ச்சியிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் தேவன் விரும்பாத குடி, வேசித்தனம், விபச்சாரம், ரகசிய தொடர்பு, அருவருப்பான வார்த்தை, கெட்ட வார்த்தை, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் வாயை திறந்தா தூஷணமான வார்த்தை, பண விஷயத்துல உண்மை இல்லை, கணக்கு வழக்குல உண்மை இல்லை, ஆமென், மனைவி கிட்ட உண்மை இல்லை, புருஷங்கிட்ட சரியான வார்த்தையை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஓப்பனா பேசுறது கிடையாது, பிள்ளைகளை உண்மையா நேசிக்கிறது கிடையாது. இயேசுவே, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது இது எனக்காகவே சொல்லப்படுகிறதப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஏசப்பா, உம்முடைய ஊழியக்காரனாகிய நானும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் மனம் இறங்கி ஒரு பெர்மனன்ட் டெலிவரன்ஸ் வரும்படி, ஆண்டவர் சரியான விடுதலை உண்டாகும்படி, சரியான விடுதலை நீர் தரும்படி உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். சரியான விடுதலை தரும்படி உம்முடைய நாமத்தினாலே மன்றாடுகிறோம். இந்த ஜெபத்தை கேட்டபடியா ஏசப்பா மனம் இறங்குகிறீர், விடுதலை ஆக்கிட்டீங்க. அதற்காக கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி அது ஸ்தோத்திர பாடலாய் பாடுவீங்களா? தேங்க்யூ லார்ட். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கின்றார். விடுதலை நாயகன் Glory. வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஆமென், ஆமென், ஆமென். ஒப்பு கொடுத்துட்டீங்க, இனி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நல்லா நடத்துவார். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஃபெலோஷிப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிற பிள்ளைகளை தேடுங்க, ஜெபிக்கிறவங்களோடு கனெக்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் இனி என்னையா சாதிக்க போகிறோம்? என்ன சொல்லுங்க பாருங்க. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். ஃபாதர் நம்ம பெர்க்மன்ஸ் பாடுவாங்கல்ல, அது நல்லதொரு போராட்டமாக இருக்கணும் இல்லையா? அதுதான் வாழ்வு தரும், அதான் வாழ்க்கை தரும். இனியும் நான் நல்லவன், நான் ஒன்றும் இல்லை, 1000 தப்பு பண்ணிக்கிட்டு இல்லை 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 அதெல்லாம் இல்லை கரெக்டு அப்படின்லாம் பேசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு உங்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஐயா, நான் ஒரு ஜனத்துக்கு முன்பாக நான் ஒரு ஃபிசிக்கல் கேதரிங்கில் பேசலை, ஒரு இந்த 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 கேமராவுக்கு முன்பாக 2.5 வருஷமாக விசுவாசத்தோட ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த மனம் திரும்புதலுக்கு வந்துடுங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கு ஒப்பு கொடுங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் எடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப பிரயாசப்படுங்க. ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 10 நிமிஷம் இருக்குது கிட்டத்தட்ட. இப்போ உங்களுடைய தேவைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், உங்கள் பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சரியா? ஜெபத்தை கேட்கிறவரே. சங்கீதம் 65 எடுத்து வாசித்து பாருங்களேன். நம்முடைய ஆண்டவருக்கு தாவீது ஒரு பெயர் சொல்வார், லார்ட் யூ ஆர் மை லார்ட் யூ ஆர் மை ப்ரேயர் ஆன்சரிங் காட். அழகாக சொல்லுவார். வாசிங்க அந்த வசனத்தை. 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள், மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே. ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிறவரே. அந்த வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தை நீங்கள் வாய் திறந்து சொல்லி பாருங்க, அந்த வார்த்தை சொல்லி பாருங்க. இப்போ உங்கள் வாய் ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னா உங்கள் ஜெபத்தை அவர் கேட்குறேன்னு சொல்கிறாரு. தாவீது சொல்லுகிற, தாவீது ராஜா ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு. ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கும் தேவன், ஜெபத்தை தள்ளாத தேவன். ஆமென். ஆபத்து காலத்தில் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராக. வாசிங்க சங்கீதத்தில். ஏன்னா உங்களை இந்த வசனங்களால் உங்களை கர்த்தருக்குள்ள திடப்படுத்த விரும்ப. சங்கீதம் 20:1 நினைக்கிறேன். வாசிங்க
சங்கீதம் 20:1. ஆபத்து நாளிலே ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. பார்த்தீங்களா? கர்த்தரும் ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம்முடைய ஆண்டவர். அப்போ ஆபத்து நாளில கர்த்தர் தமது ஜெபத்தை, உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து நாளில் உம்முடைய ஜெபம். இப்போ ஒரு ஆபத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, எந்த டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இது ஒரு 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 ஆபத்து நேரம். அல்லது ஹாஸ்பிட்டலில் போராடிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு ஆபத்து நேரம். நிறைய கடன் பாரம் அழுத்தி உங்களை அதுலேருந்து வெளியே வர முடியலன்னா அது ஒரு ஆபத்தான நேரம். அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டில் பிசாசு கொண்டு போய் உங்களை தள்ளிட்டானோ இந்த ஆபத்து காலம் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ உங்களுக்கு அடிக்கடி ஸ்னீசிங், வீசிங், ஒரே லங் இன்ஃபெக்ஷனில், எப்போ பார்த்தாலும் சரீரத்தில் காய்ச்சல். ஆனால் நீங்கள் தெர்மோமீட்டரில் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இருக்காது, பாடியெல்லாம் ஒரே ஹீட்டாக இருக்குது. ஒவ்வொரு மூட்டுகளெல்லாம் உங்களுக்கு பெயினாக இருக்குது, ஒரே பாடி பெயினாக இருக்குது, சோர்வாக இருக்கிறேன், ஆக்டிவாக இருக்க முடியல, என்னுடைய சரீரத்தில் பலவிதமான மன அழுத்தத்தில் இருக்கிறேன், மன அழுத்தத்தில் ஹார்ட்டில் பலவீனம் இருக்குது, லிவரில் பலவீனம் இருக்குது, இப்படி பல விதங்களில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார் என்று நான் எப்படி சொல்கிறேன்? சங்கீதம் இந்த 20:1 ஆபத்து காலத்தில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக. ஆமென். அடைக்கலம் ஆவதாக. ஜெபம் பண்ணலாமா? இப்போ நீங்கள் விசுவாசம், ஒன்றே ஒன்று விசுவாசம், வேறு ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் இயேசுவை அறியாத குடும்பமாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வேத அறிவு, பைபிள் நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரு, உங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பாரு. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். சரியா? அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், அடிக்கடி ஏதாயில் ஒன்று, அடுத்தது என்ன வரும், அடுத்தது என்ன வரும்னு ஒரு பயமாக இருக்குது. அது ஒரு அடிமைத்தனம்னு பைபிள் சொல்லுது. அடிமைத்தனம்னு பைபிளில் வாசிக்கிறோம். ரோமர் 8:15 பார்த்தீங்கன்னா, மீண்டும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கு. அடிக்கடி என்ன அறியாத ஒரு ஃபியர். எல்லாரும் கைகளை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினால மரணம் வந்துருமோ, மரணம் நிகழ்ந்துருமோ, அடுத்தடுத்து மரணம், வருஷத்துக்கு ஒருவர் மரித்து கொண்டிருக்கிறார், ஆண்டவரே இந்த வருஷத்தில் ஏதாவது நடந்துருமோ, அது பொல்லாத ஆவியினுடைய எண்ணம், அது ஒரு மரண பயம். எபிரேயர் 2:15 ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்காக இயேசு ஜெயம் எடுத்தார். ஆமென். கையை உயர்த்துங்க. இதையும் கடந்து என்னென்ன பாடுகள், என்னென்ன பாரங்கள் இருக்கோ, உங்க பாரத்தை இப்போ சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படியே கண்ணை மூடிருங்க. டிவி ஸ்கிரீனை பார்க்க வேண்டாம், அதே போல செல்போன் ஸ்கிரீனையும் பார்க்க வேண்டாம். 2 கையை உயர்த்து அந்த காதுகளில் மாத்த அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். இயேசுவே, பேர பிள்ளைகளால் எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிற பெரியவர்களை பார்க்கிறேன். பேர பிள்ளைகளால் சமாதானம் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அப்பா, பேர பிள்ளைகளால் சமாதானத்தை தாரும் ஆண்டவரை. காட்ராக்ட் பண்ணியும் கண்ணில் அவ்வளோ ஒன்று ஆண்டவர் நல்ல பூரணமான பார்வை இல்லை, அல்லது காட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஆண்டவரே, இப்படி போராடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா, மனம் இறங்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஐயா. உம்முடைய பிள்ளைங்க எவ்வளவு தவறாம ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஓடி வராங்களே, அல்லது ஃபேஸ்புக்கில் ஓடி வராங்களே, அல்லது அதிசயம் டிவி, ஃபெய்த் டிவி, நியூ டிவி, கோல்டன் காஸ்பல் டிவி, அல்லது ஷம்மா டிவி, இப்படியாவது இணைந்து ஜெபிக்கிறாங்களே. பாருங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறப்பா. மனம் இறங்குகிற தேவனே, மனம் இறங்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்கிறவரே. சங்கீதம் 65:2 அந்த வசனத்தை நாங்கள் இப்போ வாசித்தோமே, அந்த வசனத்தின் படி ஆண்டவர் தாவீது உமக்கு கொடுத்த பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். உம்முடைய பிள்ளைங்க இப்ப என்னென்ன சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, என்னென்ன காரியங்களுக்காக, சில தங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு வேண்டிய பணத்துக்காக ஜெபிக்கிறாங்க, திருமணத்துக்கு நல்ல மாப்பிள்ளைமார்களுக்காக ஜெபிக்கிறாங்க, நல்ல பெண்ணை கொண்டு வாங்கன்னு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே,
இரக்கம் பாராட்டுங்கப்பா. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்றாங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட காதுகள் திறக்கப்படட்டும், சீழ் வழிகிறது நிற்கட்டும். ஆண்டவரே, மூக்குல சதை வளர்ச்சி நிற்கட்டும். அதுக்கு ஆபரேஷன் வேண்டாம், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் ஆபரேஷன் இல்லாமலேயே என் ஆண்டவர் குணமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, 2 முட்டுகள் இருக்கிற வலி வேதனைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. முட்டுகளை பலப்படுத்துங்க. ஆமென். முழங்கால்களை பலப்படுத்துகிறார் அல்லவா நீரப்பா. அப்பா, அப்படிப்பட்டவங்கள அந்த முழங்கால கை வைங்க. இப்போ இயேசுவின் நாமத்தினால ஒரு வல்லமை அந்த முழங்கால்களில் இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். ஷபாலா பூதாலா மகபூதாலா கபா, இயேசுவின் நாமத்தினால. ஆமா ஆண்டவரே, எந்த காரியமும் வாய்க்க மாட்டேங்குது, எது எடுத்தாலும் தடையா இருக்கு. தொழில் வாய்க்க மாட்டேங்குதப்பா, வருமானத்துக்கு வழி இல்லையப்பா. என் வீட்டுக்கு வாடகை எப்படி கட்டுவேன், எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்பேன், எப்படி திருமணத்தை பண்ணி வைப்பேன்னு நிறைய சேலஞ்சஸோட இருக்கிறவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உதவி செய்ய வல்லவர், உதவி செய்ய வல்லவர். கடனை கொடுத்தவங்க, ஆண்டவரே, கடன் வாங்கினவங்க பணத்தை திரும்பி கொடுக்கலையாப்பா, அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு நிர்வாகத்தை தாருமையா, நிர்வாகத்தை தாருமையா. கண்மூடி தனமாக போய் ஆண்டவரே கடன் பாரத்தில் விழுந்து விடக் கூடாதப்பா. அப்பா ஆண்டவரே, ரியல் எஸ்டேட் பண்ணுகிறவங்களுக்காக ஜெபம் பண்றேன். அந்த நிலங்கள் எல்லாம் சரியான விலைக்கு விற்கத்தக்கதாக ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு படிப்படியாய் வாசல்கள் திறக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன் இல்லாத பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், தாய் இல்லாத பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, வயசான காலத்துல பிள்ளைகள் மரித்து போய் வயதான பெற்றோர்கள் கண்ணீரோடு உட்கார்ந்து இருப்பாங்க சில வீடுகளில. அவர்களுக்கு உதவி செய்யும் ஐயா, உதவி செய்யுங்கப்பா. யங் ஜெனரேஷனுக்காக ஜெபிக்கிறப்பா. பயங்கரமான உலகம் ஆண்டவரே, இளம் வயதிலேயே பாவங்களை ஆண்டவரே தண்ணீரை போல குடிக்கிற ஒரு உலகம் ஆண்டவரே. கஞ்சா, போதை மாத்திரை, போதை இன்ஜெக்ஷன் ஆண்டவரே. டாஸ்மாக் கடையில சின்ன சின்ன பயல்கள்லாம் போய் அந்த டாஸ்மாக் கடையில வாங்கி குடிக்கிறானுங்களப்பா. அந்த டாஸ்மாக் கடையை மூட மாட்டீங்களா ஏசப்பா? அந்த டாஸ்மாக் கடையை மூடிருங்க ஏசப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அரசாங்கத்துக்கு வேற வழியில ஒரு இன்கம் வரட்டும் ஐயா, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஐயா. எங்க அரசாங்கத்துக்கு வேறு வழியில ஒரு இன்கம் வரட்டும் ஐயா. ஆண்டவரே, நீர் உதவி செய்யுங்க அப்பா. அப்பா, நல்ல திட்டங்களை அரசாங்கத்துக்கு கொடுங்க, வருவாய்க்கு வழியை உண்டாக்கி தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஊழியர்கள், என் உடன் ஊழியர்களுக்காக திருச்சபையை நடத்துகிறவர்கள் ஞானத்தோடு நடக்கணும், விவேகத்தோடு நடக்கணும், குற்றம் சாட்டப்படாத ஊழியர்களாக இருக்கணும். மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் தலைவர்களுக்காக, பிஷப்மார்களுக்காக, ஆண்டவரே கத்தோலிக்க பிஷப்மார்களுக்காக, ஆண்டவரே தென்னிந்திய திருச்சபையின் பிஷப்மார்களுக்காக, லுத்தரன் திருச்சபையின் பிஷப்மார்களுக்காக, ஆங்கிலிக்கன் பிரெஸ்பிட்டீரியன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் தலைவர்களுக்காக, ஆண்டவரே டிபிஎம் சபைகளுக்காக, ஆண்டவரே சீஃப் பாஸ்டர்ஸ்க்காக, அங்கங்க இருக்கிற சென்டர் பாஸ்டர்ஸ்க்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆமென். தேவனுடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஐயா. எல்லா இளம் ஊழியர்கள் மேல அபிஷேகம் இருக்கட்டும் ஐயா. தேவனுடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் ஐயா. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. சிறு பிள்ளைகளுக்கு வியாதி வரக்கூடாது. ஆஸ்பத்திரியில் இருக்கிற சிறு குழந்தைகளை சுகமாக்கி விடுவீராக, சிறு பிள்ளைகளை சுகமாக்கி விடுவீராக. சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிள்ளைகளை சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லா டாக்டர்ஸுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல ஒரு எஃபிஷியன்ட் டாக்டர்ஸாக ஆண்டவரே அவர்களை காத்துக்கொள்ளுங்க. டாக்டர்களுக்கு உயிர் சேதம் வந்துடக்கூடாது ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நர்சஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய பொறுப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறீர், அவர்கள் மேல் கிருபை இருக்கட்டும். ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிற வெளிநாடுகள்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரஷ்யாவை சுற்றி இருக்கிறவங்க, ஜார்ஜியாவில் இருக்கிற பிள்ளைங்க ஆண்டவரே, இன்னும் யுஎஸ் கனடாவில் படிக்கிற பிள்ளைங்க, ஐரோப்பாவில் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்க எல்லாருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை தாங்கட்டப்பா ஆண்டவரே. உக்ரைன் வார்னால திரும்பி அனுப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு வழியை திறந்து கொடுங்கன்னு நாங்க பாரத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, கிராமப்புறங்கள் இருக்கிற பெற்றோர்களை பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு எங்களுடைய 38 மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்கள், 300 தாலுக்காக்களுக்குள்ளே ஆண்டவரே, ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஆண்டவரே, குக்கிராமங்களில் ஆண்டவரே மெட்ரோ கார்பரேஷன்ஸ்குள்ள ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆண்டவரே, ஆண்டவரே எம்.கே. ஸ்டாலின் அண்ணனுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எல்லா சீஃப் செக்ரட்டரிஸ்க்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா விதமான கலெக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாங்கட்டப்பா, உம்முடைய கிருபை தாங்கட்டப்பா, உம்முடைய கிருபை தாங்கட்டப்பா. ஆண்டவர், எந்த அசம்பாவிதம் தேசத்தில் வரக்கூடாதப்பா, அழிவுகள் வரக்கூடாது ஆண்டவரே, அழிவுகள் வரக்கூடாது ஆண்டவரே. வரக்கூடிய மழை காலங்கள் வரப்போகிறது ஐயா ஆண்டவரே. வரக்கூடிய ஆண்டவரே அக்டோபர், நவம்பர் நாட்கள்ல, டிசம்பர் நாட்கள்ல பயங்கரமான மழை வந்துடக்கூடாது. போதுமான அளவுக்கு மழை எங்களுக்கு தாரும். வெள்ளங்களுக்கும் ஆண்டவரே சுனாமி அலைகளுக்கும் பயங்கரமான புயல் சீற்றங்களுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே நாச மோசங்களுக்கும் எங்கள் பட்டணத்தை விலக்கி காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரோடு ஆக்சிடென்ட்டுக்காக பாரப்படுகிறோம். ஆக்சிடென்ட்ல பிள்ளைகள் மாட்டிக்கொள்ள கூடாது அப்பா. ஆண்டவர், இள வயதுல பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழும்படி எங்கள் கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்கள்ல இப்போது ஐயோ என் பிரச்சனையை சொல்லி ஜெபிக்கலையேன்னு நினைக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபங்களை என் ஆண்டவர் கேட்டு பதில் அளிக்க போகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டீரப்பா. இந்த தேர்ஸ்டே பிரேயர் ரொம்ப சந்தோஷமாக நீ நடத்தி கொடுத்துட்டீங்கப்பா. ஜெபத்தை கேட்டுட்டீங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க, ஜெபத்தை கேட்டுட்டீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரப்பான்னு சொல்லிருங்க. எல்லாம் ஸ்தோத்திரப்பான்னு சொல்லிருங்க. ஜெபத்தை கேட்டீங்களப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எவ்வளவு கர்த்தர் நல்லவர் பார்த்தீங்களா? நம்ம நல்ல ஜெபிக்க வைத்தார் கர்த்தர். ரட்சிப்பை பற்றி இன்னைக்கு பேச வைத்தார், விடுதலை பற்றி பேச வைத்தார், அடிமைத்தனத்தை பற்றி பேச வைத்தார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் அப்பிரோஜனமான ஒரு ஊழியக்காரன். சரியா, நீங்கள் என்ன நினச்சிடுவீங்களோ, கோபப்பட்டுடுவீங்களோ, அல்லது உங்களை கண்டம் பண்ணி பேசுகிறேனோ அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதனால தான் நான் மனம் திறந்து எப்போது உங்களுக்காக பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். ஒன்றே ஒன்று, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், உண்மையாக வாழணும். உண்மை ஒரு நாளும் உறங்காது. ஆமென். ஜெபம் என்பது விதை, கட்டாயம் அது முளைக்கும். வீழ்த்தியாச்சு, சத்துரு வெட்கப்பட்டுட்டான். அதனால நல்ல மன மகிழ்ச்சியோட எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.